சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வர முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுப்பு வேலி அமைத்து தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்யார் அடுத்த மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் விவசாயிகள் இல்லை என்று அமைச்சர் ஏவாவேலு சட்டசபையில் தெரிவித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து 11 கிராம விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னைக்கு பேரணியாக வந்த விவசாயிகளை மேல்மா கூட்டுச்சாலையில் போலீசார் தடுப்பு வேலி அமைத்து தடுத்தனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. எங்களுடைய போராட்டத்தை நடத்திட்டு இருக்கும்போது அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் தொடர்ச்சியாக சட்டமன்றத்திலும் பல்வேறு செய்தியாளர் சந்திப்பிலும் பொய்யான தகவலையே கொடுத்துருக்கிறாரு. ஒரு கிராமத்துலேயும் 2 பேர் 3 பேர் தான் போராடுறாங்கன்னு சொல்கிறாரு. 2 கிராமங்கள் தான் போராடுதுன்னு சொல்கிறாரு. சென்னையில் முதலமைச்சரை சந்தித்து அவரை அமைச்சர் ஏவாவேலு அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்ட்டும் இந்த மேல்மா சிப்காட் திட்டத்தை கைவிடணும்னு சொல்லி இன்றைக்கி சென்னை நோக்கி போகிறதுக்காக நாங்கள் ஆயத்தமாகிட்டு இருந்தோம்.